சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. அனைவருக்கும் திருவடி வணக்கம். ஆரம்பிக்கலாமாம்மா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழைப்பிள்ளையார் திருவடிகளை தலைமையில் கொண்டு, ஆசிரியர் பிரானாகிய எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகளை தலைமையில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞான சார்வம் வெண்ணாவில் மேவிய ஆனைக்கா அண்ணலார் குருவர்களும் திருவர்களும் கூட்டுவிக்க, இன்றைக்கு நம்மளோட அப்பர் அருணன்றி மன்றம் சார்பாக எம்பெருமான் வள்ளலார் இளையான்குடி மாறனாயனார் புராணத்தை சிந்திக்கிறதுக்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டுவித்திருக்குது. ஆவணி மாசம் மக நட்சத்திரத்துல அவரோட திருநட்சத்திரத்துல அவரோட புராணத்தை சிந்திக்கிறதுக்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டுவித்திருக்குது. எனக்கு குருவர்களும் திருவர்களோடும் சேர்த்து ஐயா டாக்டர் ஐயாவோட கருணையும் இன்னைக்கு கூட்டுவித்திருக்குது. ஏன்னா உண்மையை சொல்ல போகணும்னாக்கா, நேற்று வரைக்கும் நான் ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்ததால நான் இன்னைக்கு குரு பூஜைன்றது எனக்கு தெரியல. அப்புறமா தான் இன்னைக்கு குரு பூஜைன்னு தெரிஞ்ச உடனே நான் இளையான்குடி மாறனார் பேசணும்னே ஐயாவுக்கு கூப்பிட்டு கேட்டேன். ஐயா, எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு, எனக்கு விட்டு தர முடியுமா? உடனே ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, நீங்க பேசுங்கம்மா அப்படின்னாங்க. அதனால ஐயாவையும் இன்றைக்கு ஸ்பெஷலாக நான் வணங்கி என் நன்றியை தெரிவித்து இந்த மாலை பகுதியில போறோம். எம்பெருமான் இளையான்குடி மாறனாயனார் புராணம். இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன், இதுதான் நம்மளோட திருத்தொண்டு தொகையில நம்மளோட நம்பி சுவாமி சொன்னது. அந்த இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன்ற இந்த வரியை நம்மளோட திருத்தொண்ட திருவந்தாதையில நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி விவரிக்கிறாங்கனாக்கா, இயலா இடைச்சென்ற மாதவர்க்கு இன்னமுதா விதைத்த வயலார் முளை வைத்து வாரி மனையறுக்கால் வறுத்து செயலார் பயிர் விழுத்திங்கரியாக்கும் அவன் செழனி கயலான் இளையான்குடி மாறன் எம் கற்பகமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இதுல என்னன்னாக்கா, இத 27 திருப்பாடல்கள்ல கொடுக்குறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமான். 27 நட்சத்திரங்கள் சொல்லுவோம் நம்ம, அது மாதிரி 27 திருப்பாடல்கள்ல கொடுக்குறாங்க. நம்ம பாடலுக்கு பாடல் வரிக்கு வரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் நம்மளோட புராணம் நிறைவுபடுத்திருக்கு. ஆனா எனக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பாடலுக்கு பாடல் வரிக்கு வரி விளக்கம் என்ற முறையில போகாம புராணத்தை மட்டும் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ரொம்ப அழகா தோற்றுவாய் கொடுப்பாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமானார். இன்பொரு தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பன், நம்மளோட இயற்பகை நாயனார் புராணத்தை நிறைவுபடுத்தி இங்க தோற்றுவாய் கொடுக்குறாங்க. எப்படின்னாக்கா, இன்பொரு தாரம் தன்னை ஈசனுக்கு அன்பர் என்றே துன்புறாது உதவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி, அப்ப அவரை வணங்கிட்டு நம்மளோட இயற்பகை நாயனாரை வணங்கிட்டு அன்புறு மனத்தால் எடுத்த உடனே ஒரு வார்த்தை, அவரோட புராணம்ன்ற முதல் வார்த்தை எதுனா, அன்புறு மனத்தால் நாதன் அடியவர்க்கு அன்பு நீடு மண்புகழ் இலசைமாறன் மலத்திரை வழுத்தல் விட்டேன்னுறாங்க. அப்ப அவர் எடுத்த உடனே அவரை ஒரு எப்படி காட்டுறாங்கன்னா, அன்பு ஒரு மனத்தால் அன்பு கொண்டவரா மட்டும்தான் காட்டுறாரு நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமானார். ரொம்ப அருமையான தோற்றுவாய் கொடுக்குறாங்க. புராணம் 27 பாடல்கள். அதுல முதல் பாடல்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, அம்பொன் நீடிய அம்பலத்தில் ஆடுவார் அடிசூடுவார்னு எடுத்தவனே நம்மளோட தில்லைக்கூத்த பெருமானாரதான் சொல்றாங்க. அப்போ அவரை அப்படி இருக்கக்கூடிய இந்த அம்பலத்தில் ஆடி இருக்கக்கூடிய அந்த தூக்கிய திருவடிய, அந்த ஊன்றிய திருவடி, இந்த 2 திருவடியுமே தன்னோட மனதுல கொண்டவர் யாருனாக்கா நம்மளோட இளையான்குடி பதிமாறனார் அப்படிங்கிறாங்க. நம்பு வாய்மை நீண்ட சூத்திரம் குலம் செய்த அந்த சூத்திர குலம் நன்மை செய்துதான், அதனால அந்த குடியில அவங்க தோன்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தவத்தின் காரணமாக தோன்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கத்தை அடியேன்னு சொல்ல ஆசைப்படுறேன். சாதி விடாத குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைவம் என்ன சொல்லுதுன்னா, திருநீர் அணிந்தவர்கள் அனைவருமே சைவர்கள். இதுல சாதின்ற குலபேதம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நிறைய இடங்கள்ல வலியுறுத்தப்பட்டு இருக்குது. ஆனா எந்த புராணத்தை எடுத்தாலும் முதல்ல அந்த நாயன்மார் எந்த குலத்தை சேர்ந்தவர்ன்றத சொல்றாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமான. முரணா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா இது முரண்பாடு அல்ல. அவங்க பொதுவான நம்மளோட கருத்து என்னன்னாக்கா,
சாதி பார்க்க கூடாது அப்படின்றதுதான். ஆனா ஏன் சொல்றாங்கன்னாக்கா, பின்னாடி வரவங்களும் முன்னாடி இருக்கவங்கள யாரோ இன்னார் மட்டுமே இறைவனை வணங்க முடியும், இன்னார் மட்டுமே இறைவனை அடைய முடியும்ன்ற ஒரு ஒரு வட்டத்தை போட்டு யாரையும் தள்ளிடக்கூடாது, அந்த வட்டத்தை விட்டு வெளியில தள்ளிடக்கூடாது. எல்லா குலத்தவரும் இறைவனை வணங்கலாம், எல்லா குலத்தவரும் இறைவன் திருவடி அடையலாம். நம் முன்னால எல்லா குலத்தவரும் இறைவன் திருவடி அடைந்திருக்காங்க, இங்க பாருங்க உங்களுக்கு அந்த அந்த ஆதாரம் இருக்கு அப்படின்ற சொல்றதுக்காக மட்டுமே தெய்வ செக்கிழாபெருமானார் குலத்தை குறித்துள்ளார். அப்படி சூத்திர குலத்துல வரவர் தான் நம்மளோட இளையான்குடி பதிமாறனார். அவரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்னா இந்த இரண்டாவது பாடலை தான் நான் சொல்லுவேன். நான் என்னன்னாக்கா அவரோட அந்த அவரோட முழு புராணத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து சூட்சமமா வைக்கிறாங்க. என்னன்னா நீரின் மல்கு வளத்தினால் வரும். அப்ப அவருக்கு ஒரு செல்வம் இருந்தது, ஏகப்பட்ட செல்வம் இருந்தது. எந்த செல்வம் இருந்ததுன்னா ஏரின் மல்கு வளத்தினால். அப்போ விவசாயத்தால செல்வம். ஓகே, செல்வம் இருந்தது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையாமா அப்படின்னாக்கா, நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறந்ததோ சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிதையும். அப்போ நீரின் மல்கியனாக்கா நீரை கங்கையை சடையில் வைத்திருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானார் மேல அன்பு. அப்போ முதல்ல செல்வம் இருந்தது, அவருக்கு இன்னொன்னு என்ன இருந்ததுனாக்கா பெருமான் மேல பெரிய அன்பு இருந்தது. அதுவும் அடுத்தது என்ன இருந்ததுனாக்கா சீரின் மல்கை அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தம். அந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பெருமான் மேல அன்பு கொண்ட அன்பர்கள் இருக்கிறாங்களா, அப்ப நிறைய அன்பர்கள் வரணும், அவங்கள பெருகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப செல்வம் இருக்கணும், உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நிறைய செல்வம் இருக்கணும், சுவாமி மேல அன்பு இருக்கும், அடியார் மேல அன்பு இருக்கணும், 3 விஷயங்கள் இருக்கணும். இது எல்லாமே உலகத்துல மல்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட குறிக்கோள் என்ன? செல்வம் மல்கி இருக்கணும், எந்த வித குற்றமும் இல்லாத ஒரு செல்வமா இருக்கும். அதனாலதான் ஏரின் மல்கிய செல்வம்னா விவசாயத்துல கிடைக்கிற செல்வத்துக்கு குற்றமே கிடையாது. நிறைய பேரை வாழ வைக்கிறதால அதெல்லாம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி ஒண்ணு நல்ல செல்வம் இருக்கணும், அது குற்றமற்ற செல்வமா இருக்கணும். அப்புறம் என்ன, பெருமான் மேல அன்பு இருக்கணும். மூன்றாவது என்னது, மூன்றாவது இல்ல, மூன்று என்னது, அடியார்கள் மேல அன்பு இருக்கணும். இது 3 இருக்கணும். எல்லாரும் உலகத்துல பாரின் மல்க, உலகத்துல எல்லா இடத்துலயும் இது நிறைந்து இருக்கணும்ன்றது அவர் நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு இது 3 கிடைச்சிருக்குது. அப்ப கிடைச்சதா என்ன பண்றாரு, நமக்கும் சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும், ஆனா பயன்படுத்தவே மாட்டோம். கோடி கோடியா தாத்தா காலத்துல ஒரு 10,000 கோடி சொத்து இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா காலத்துல ஒரு 10,000 கோடி சொத்து இருக்கணும், அதுக்கப்புறம் மகன் காலத்துல இருக்கும், பேரங்காலத்துல 4 தலைமுறையாவும் 10,000 கோடி சொத்து பூட்டி பூட்டி வச்சுக்கிறதால என்ன பயன்? ஒரு பயனும் இல்லவே இல்லை. ஒண்ணு இந்த செல்வத்தை மல்டிபிள் பண்ணணும், அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இல்ல இறைப்பணிக்கு ஏதோ ஒண்ணு அந்த செல்வத்தை கொண்டு பயன்படணும். அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா அது நாய் பெற்ற தெங்கம்பழம்ன்ற மாதிரி அது என்னது, ஒருத்தருக்கும் உதவாதது. அத நிறைய பாக்குறோம் இல்லைங்களா, செவுத்துல வச்சு பூட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்க செல்வத்தால என்ன பயன் இருக்க முடியும்? ஒரு பயனும் இருக்க முடியாது. அவங்க சொல்லிக்கலாம் எங்களுக்கு இவ்வளவு செல்வம் இருக்குன்று, ஆனா அதுல பயன் இருக்க. ஆனா நம்ம நாயனாருக்கு செல்வம் நிறைய இருந்தது, அந்த பற்ற மற்றவங்களுக்கும் அது கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி பெற்ற நீடு பயன் கொள்வார். அற்புதமா சொல்றாங்க நம்ம தெய்வ செக்கிழார். இது 3 அவருக்கு இருந்தது, ஆனா அவர் என்ன பண்றாரு, அதை பயன்படுத்திக்கிட்டாரு. எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனா யாரும் பயன்படுத்திக்கல. நம்மளோட நாயனார் என்ன பண்ணிக்கினாரு, அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாருன்றத அவரோட வாழ்க்கை முறைய சொல்றாங்க. அப்போ அவங்க இளையான்குடி பதின்ற ஊர்ல இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் இந்த கொள்கை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். சரி, எப்படிமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோ தன்மை என்பது அடியான்னா என்ன ஐடி கார்டை போட்டு வர முடியும் இல்ல. அப்போ அவங்களுக்கு அடையாளம் இருக்கு, என்னது, ருத்ராக்கம், அப்போ திருநீரு, அப்புறம் வாயில பஞ்சாக்கரம். இந்த அடையாளத்தோட யார் ஆயலாம், அவங்க பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், இல்லாதவங்களா இருக்கலாம், இந்த குலத்தவங்களா இருக்கலாம், அந்த குலத்தவங்களா இருக்கலாம், தனியா வரலாம், இல்ல கூட்டமா வரலாம், எதை பத்தியும் இல்ல. திருநீரு ருத்ராக்கம் தேவாரம் வாயில இருந்ததா, திருமந்திரம் வாயில இருந்ததா, உடனே அவங்கதான் அடியார். அதான் ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர். அப்ப ஆரமா என்பு அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அவரோட அன்பர்னு இருந்தத நேரம் வந்தார். யாரா இருந்தாலும் அவருக்கு கவலை கிடையாது. ஆனா பெண்ணும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எந்த விதத்திலயும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே இதுதான், என்னது, நம்ம அடியார்ன்ற ஒரு பட்டம். உடனே என்ன பண்ணுவாராம், எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று
உடனே ஓடி போய் அவங்க முன்னாடி எதிர்கொண்டு அவங்க நம்மள சிறுத்தொண்ட நாயனார் இருக்காரு இல்லைங்களா, அவர் பேரே பரஞ்சோதியார். ஆனா அவரை ஏன் சிறுத்தொண்டன்னு சொல்றோம்னா, யார் இருந்தாலும் அவருக்கு முன்னாடி அவரை தன்னை சிறுமையா காட்டிப்பாராம். அதனாலதான் அவர் பேர் சிறுத்தொண்டர். அவரு நேத்தி தான் திருநீர் பூசி அடியார் ஆனாலும் இன்னைக்கு அவர் முன்னாடி அவர் தன்னை சிறுமையா நீங்கதான் உண்மையான அடியார் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் என்ன சொல்றார், சிறு தொண்டர் அப்படின்னு அவருக்கு பேரு. அது மாதிரி யாரா இருந்தாலும் உடனே ஓடி போய் அவங்க கைய குவித்து நின்று பக்கத்துல. ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி இந்த வரி. அதாவது நின்று செவிப்புலத்து ஈர மென்மதுர பதம் பரிவேத முன்னுரை செய்தவன். அத எப்படி பேசுவாராம், ஈர அதாவது நல்ல வார்த்தைகள் பேசுவாருன்னு சொல்லல. அதுக்கு எத்தனை அடைமொழி கொடுக்குறாங்க தெய்வ செக்கரா. ஈர மென் மதுர பதம் பரிவேத. ஈரமா இருக்குமா, ஈரம்னா என்ன இருக்கும், அன்பு அப்படி சொட்டிக்கிட்டே இருக்குமா. மென்மையான வார்த்தைகள், கடின வார்த்தைகள் இல்லாம மதுரமா இருக்குமா, அது கேட்கும் போதே இனிமையா இருக்குமா. அதான் சொன்னார், யாவருக்குமாம் ஒரு இன்னுரை தானேன்னு நம்ம திருமந்திரம் சொல்லுதுங்களா. அந்த மாதிரி அந்த அடியார்ட்ட போய் அவர் பேசுற பேச்சு அவ்வளவு இதுவா இருக்கும். நம்மளோட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பேசுறாருல, நாயனீரே மிகவும் இழைத்திருக்கிறீர்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களோட துணியை கழுவ கொடுங்கன்னு கேக்குறார். அப்ப அந்த வார்த்தை, இனிய வார்த்தைகள் பேசணும். உலகியல்ல கூட நம்ம என்னைக்குமே கடின வார்த்தைகள் பேசக்கூடாது. காய் இருக்க கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்றாங்க இல்லையா திருக்குறள்ல. அந்த மாதிரி இனிமையான வார்த்தைகள் பேசணும். அதுவும் சைவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட தெய்வ செக்கிழாபெருமானார் எங்கேயாவது கடினமான வார்த்தைகளை கொடுக்குறாங்களா? அப்போ மங்களமற்ற சொற்களை கொடுக்கறதில்ல. அதனால நம்மளோட வாயில இருந்து நம்ம ஒரு அடியார்னு திருநீர் பூசினா கண்டிப்பா நம்ம வாயில இருந்து நல்ல வார்த்தைகள் மட்டுமே வரும். அதுவும் இனிமையான வார்த்தைகள் வரணும். அப்ப பரிவேத முன்னுரை அத முதல்ல அத பார்த்த மாத்திரத்துல சொல்லுவாங்களாம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த அடியாரை கொண்டு மனை புகுந்து குலாபாதம் விளக்கிய. இது எல்லாமே என்னன்னாக்கா, நம்மளோட பெருமானார நம்ம நம்மள யார் சிவபூஜை நிறைய பேர் பண்ணுவீங்க. இப்ப சிவபூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சுவாமியை நம்ம எடுத்து பெட்டியில இருந்து திறந்து எடுத்து என்ன பண்ணுவோம், சுவாமியை முதல்ல வெளியில எடுப்போம். அதுக்கப்புறம் அவருக்கு ஆசனம் எடுத்து அவருக்கு அர்ச்சனை கொண்டு அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம எப்படி சுவாமிக்கு எப்படி வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி அந்த வழிபாடு எல்லாமே நாயனாருக்கு அவர் செய்வார். யாரு வந்தாலும் அவங்களுக்கு செய்வாங்களாமா. அது அது அதே மாதிரி கொண்டு மனை புகுந்து இல்லத்துல அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கள காதலின் ஆதனத்திடை ஒரு ஆசனத்துல இருக்க வைத்து அவங்களோட திருவடிகளை விலக்கி அர்ச்சனைகள் செய்து, அப்போ அர்ச்சனைன்னா சுவாமிக்கு செய்யற மாதிரி அர்ச்சனைனா நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுறது சொல்லிட்டு உண்டி 4 விதத்தினில் 6 சுவை திறத்தினேன். அப்ப என்னன்னா உண்டி 4 விதம்னாக்கா என்னது, நம்ம சில சாப்பிடுவோம் இல்லைங்களா. அப்ப நம்ம உணவெல்லாம் உண்போம், தின்போம். முறுக்கெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவோம், முறுக்கு சீடை அதெல்லாம் கொடுத்தா கடிச்சு சாப்பிடுவோம், அது தின்பன. அப்ப பாயசம் கொடுத்தா என்ன பண்ணுவோம், வலிச்சு நக்குவோம், அது நக்குவன. அப்புறம் ஜூஸ் அதெல்லாம் கொடுத்தா குடிப்போம். அப்ப 4 விதத்துல இருக்கு, உண்பன தின்பன நக்குவன பருகுவன. அப்ப 6 சுவை நம்மளுக்கு நல்லா தெரியும், கைப்பு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு. இது எல்லாமே அதாவது 6 சுவையிலையும் 4 விதத்திலையும். அப்ப எத்தனை இருக்கும், 6 நாள் 24 வகையான உணவு அங்க இருக்குமா. இப்ப உண்பனனாக்கா இப்ப பருகுவனன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் இருக்கும் குடிக்கிறதுக்கு பல வகையான சுவையில இருக்கும். இப்போ தின்றதுனாக்கும் அதுலயும் ஸ்வீட் இருக்கும், காரம் இருக்கும், ஒரு எல்லாம் கலந்த ஒரு சில இருக்கும். இந்த மாதிரி பல வகையில செய்வாராம். அத உண்டி 4 விதத்தினில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் இத்தொண்டர் இச்சையில அமுது செய்ய அளித்துள்ளார். இப்படியெல்லாம் சிவபெருமானோட தொண்டராகிய நம்மளோட இளையான்குடி பதிமாறனார் என்ன பண்றாரு, விரும்பி, இதெல்லாம் ஒரு கடமையா இல்ல, விரும்பி தொண்டர் இச்சையில் அளித்துள்ளார். விரும்பி என்ன பண்றாங்கன்னாக்கா நம்ம அடியார்களுக்கெல்லாம் திருவமுது போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறதால ஆளும் நாயகர் தெரியும். நம்ம இப்போ இப்போ உலகியல இப்ப கரண்ட்லயே நம்ம என்ன பண்றோம், இப்ப தில்லைக்கு போனோம்னாக்கா நம்ம பாஸ்கர் ஐயா இல்லத்திலையும், நம்ம திருவையாறு போனா சுரேஷ் ஐயா இல்லத்திலையோ, இல்ல இப்ப நம்ம மடத்திலேயோ, இல்லைன்னா இப்ப திருவாரூர் போனா நம்ம எங்க போறோம், ஜெயராமன் ஐயா மடத்துக்கு போறோம். அப்ப இவங்க எல்லாம் மடம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் அடியாருக்கு அமுது செய்விக்கிறாங்கன்றதால நம்ம எல்லாம் அங்க போறோம் இல்லைங்களா. அப்போ அது தெரிஞ்சு எல்லாரும் போற மாதிரி
ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார். எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இளையான்குடி முக்கிய வந்துருவாங்க. வந்து பெருமானார வணங்குறதுக்கு வருவாங்க. அங்க அதாவது யாத்திரை போகும்போது இங்க வருவாங்க. இப்படி நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மை ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அப்போ அடியார்கள் நாளும் 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 தினம் தினம் கூட கூட நுகர்ந்த தன்மையின் நன்மையா அதனால ஒரு நன்மை வந்துதான். என்ன நன்மை வந்ததுனாக்கா, அவரோட இல்லத்துல எல்லா பக்கமும் நீளும் மாநிதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவி எல்லா பக்கமும் செல்வம் கொழித்திருந்துதான். இப்போ ஆட்கள் நிறைய நிறைய வர வர என்ன ஆகும், செல்வம் குறையணும் தானே, அதான இயல்பு. ஆனா இங்க அடியார்கள் வர வர என்ன ஆகுதுனாக்கா, செல்வம் எல்லா பக்கத்திலும் இருக்குதான். எப்படின்னா மேல ஒரு குபேரன் கீழே ஒரு இளையான்குடி மாறனார் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு செல்வம். அதாவது அங்க குபேரனுக்கு நிகரான செல்வம் கொண்டு வாழறாங்க நம்மளோட இளையான்குடி மாறனாயனார். இப்ப சுவாமி நினைச்சாரு. அப்ப நம்மள இப்ப நிறைய பேர் நம்ம இப்ப இந்த காலத்துல நிறைய பேர் பார்ப்போம். அடியாருக்கெல்லாம் அமுது செய்துட்டு இருக்கவங்கள நம்ம இந்த இந்த மாதிரி ஆட்களை நிறைய பேர் பார்த்திருப்போம். என்னன்னாக்கா அவங்க செய்வாங்கப்பா, அவங்க அளவுக்கு வசதி இருந்தா நான் இதை விட அதிகமா செய்வேன், அவங்க அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அதனாலதான் செய்யல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இப்ப இப்பமும் நிறைய நம்ம பாக்குறோம். இப்படியெல்லாம் பேசுறவங்க அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க போல இருக்கு. அதனால சுவாமி என்ன பண்ணினா, இவங்க செல்வம் இருக்கிறதாலதான் இளையான்குடி பதி மாறனார் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. செல்வம் இல்லாத காலத்துல இவ இதெல்லாம் செய்வா. அவருக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கணும், சுவாமிக்கு நல்லா தெரியும் செல்வம் இல்லாத காலத்திலையும் இப்படித்தான் நம்மளோட இளையான்குடி மாறனாயனார் இருப்பாருன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா நமக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்மள சிலர் இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, மல்லல் நீடிய செல்வம் அளவில்லாத இருந்த செல்வத்தை என்ன பண்றாங்க, ஒல்லையில் கொஞ்சம் சீக்கிரமா நாளும் நாளும் குறைஞ்சு குறைஞ்சு என்ன வைக்கிறாங்கன்னா, வறுமை பதம்னு ரொம்ப அற்புதமான இடம் இதெல்லாம். அப்படி சந்தோஷமா அந்த 3-4 வகுப்பு இருந்தா ஒரு ஒரு வார்த்தையும் ரசிச்சு ரசிச்சு நம்ம சிந்திக்கலாம். இது நம்ம கொஞ்சம் வேகமா போக வேண்டிய சூழ்நிலைன்றதால அப்படி போயிட்டு இருக்கேன் நானு. வறுமை பதம் புக மன்னினார் தில்லை மன்னினார்னு சொல்ற, உண்ணினார் தில்லை மன்னினார்னு சொல்ற. என்னன்னா வறுமைன்றது என்னைக்காவது ஒரு பதவி. பதவினா என்னங்க, ஒரு ராஜா மந்திரியா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், தளபதியா இருக்கலாம், ஒரு குறுநில மன்னனா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவரை வந்து மன்னர்னு சொன்னா பரவாயில்ல, ஒரு பதவின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா ஒல்லையில் வறுமை பதவி, வறுமைன்றது ஒரு பதவின்னு சொன்னது நம்மளோட பெரிய புராணமா தான் இருக்கும். நம்ம ஆசிரியர் பிரானாரா மட்டும்தான் இருப்பாரா இருக்கும். ஏன் அதை போய் ஒரு பதவின்றானா, ஈஸ்வரனால பெருமானால கிடைச்சது. திலைக்குத்து பெருமானால கிடைச்சா எல்லாமே ஒண்ணுதானே, உயர்ந்தது தானே. அதனால அது ஒரு பதவின்றாரு. எது வறுமை வந்ததை ஒரு பதவின்னு சொல்றாரு. உள்ளையின் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார். இது யார் கொடுத்தானாக அந்த வறுமைய, தானா வரல, தானா வந்தது செல்வம். நிறைய பேர் வர வர வந்தது செல்வம். ஆனா இதை மாத்தினது யாருனாக்கா தில்லை குத்த பெருமானார். இது நம்ம மனசுல நல்லா வச்சுக்கணும். ஏன்னா போன பேராகிராஃப்ல தான் நான் சொன்னேன், நாளும் நாளும் அடியார்கள் வந்து நாளும் நாளும் நுகர்ந்து வந்த தன்மையின் நன்மையினால் அவர் வந்து செல்வந்தரா இருந்தாரு. அப்ப அடியாருக்கு அமுது செய்வித்தா வறுமையில போயிடுவாமனா, இல்லவே இல்ல. அடியாருக்கு அமுது செய்வித்தா கண்டிப்பாக செல்வந்தராதான் இருப்போம். அப்ப இவருக்கு ஏமா வறுமை வந்ததுனாக்கா, சுவாமி திருவருள் பண்ணினாரு. அவருக்கு வந்து வறுமை வரணும்ன்றது திருவருள் பண்ணினாரு. எதுக்காகனாக்கா, நமக்கெல்லாம் அவர் செல்வம் இல்லாத காலத்திலயும் அவரு அந்த திருப்பணியில முதிர்ந்து இருப்பாருன்றத காட்டுறதுக்காக இது வர பண்ணினார். ஆனா விதிப்படி என்னது, அடியாருக்கு அமுது கொடுத்தா நமக்கு செல்வம் தான் வரும். இதுக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான காரணமும் இருக்கு. அதை நான் நிறைவுபடுத்திட்டு அப்ப சொல்றேன். ஏன் வந்து அடியாருக்கு அமுது செய்தா செல்வம் தான் வரும்னு அடிச்சு சொல்றீங்கம்மா சாந்தாம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கான காரணம் நிறைவு பகுதியில நான் சொல்றேன். ஞாபகமா கேளுங்க. அப்புறம் இப்படி வளம் சுருங்கி எடுத்து வளம் சுருங்கின அத அழகா சொல்றாரு பாருங்க தெய்வ சக்கர பெருமான். முன்னாடி வந்து குபேரனுக்கு நிகரா இருந்தாரு. அப்பதானே இளையான்குடி மன்னன்னு சொல்லணும். ஆனா அப்ப சொல்லல இந்த மன்னன்ற வார்த்தைய. வளம் சுருங்கினதுக்கு அப்புறம் தான் மன்னன்ற வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்னா அவரோட வளம் தான் சுருங்குச்சோழ மனம் சுருங்கலையாம். அதனால சொல்ற, இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் எம் தலைவனாகிய இளையான்குடி மன்னன் மன்னன் இப்ப சொல்றார் மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறியும் தக்கன மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டுன்றார். என்னன்னா
ஒரு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்ம வசதியா இருக்கோம். ஒரு நிறைய பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு கொஞ்சம் கடன் வேணும்னா யார்கிட்டயா கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க? உடனே குடுப்பாங்க. அப்புறம் அது மாதிரி கடன் வாங்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் யாரும் கொஞ்சம் குடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு நகையோ, ஒரு நட்டோ இருந்ததுன்னா கொண்டு போய் வச்சு, ஒரு பேங்க்லயோ எங்கேயோ வச்சு கொஞ்சம் வாங்குவோம். அப்ப அத மாதிரி இருக்கிற பொருள வச்சு வச்சு கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணும். அப்படி இல்லைன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வாழ்ந்து இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அவரு ஒரு இளையான் குடிம அவர் ரொம்ப நல்லவருப்பா. அடியாருக்கெல்லாம் அமுது பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் அவரு அ அறுவடை பண்ணிட்டாருன்னா, கடன்லாம் குடுத்துருவாரு அப்படின்னு அவருக்கு இருக்கிற பேர கொண்டு கொஞ்சம் கடன் குடுப்பாங்க. இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் கடன்கள் வாங்க முடியுமோ, அப்படியெல்லாம் வாங்கி என்ன பண்றாரு? முன்னை மாறில் திருப்பணிக்கண் முதிர்ந்த கொள்கையர் ஆயினார். அப்போ என்ன பண்றாரு? அந்த திருப்பணி திருப்பணின்றது இங்க என்ன குடுக்கப்படுறது? கோயில் கட்டுறதையோ, கோபுரம் கட்டுறதையோ, சுவாமிக்கு தங்க நகைகள் போடுறதையோ திருப்பணின்னு சொல்லல. அடியாருக்கு அமுது செய்யறத திருப்பணின்னு சொல்ற. அதுல முதிர்ந்த கொள்கையரா இருக்கிறான். அப்ப முதிர்ந்துட்டா என்னது? நல்ல பழம் பழுத்துருச்சு. நீ பழுக்க வேண்டியதுதான் பாக்கி. அதனால முதிர்ந்த கொள்கையர் ஆயினார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உள்ள அர்த்தமா என்னங்க இருக்குதுன்னா, இந்த கடன் வாங்கினாலும் அவர் செய்யற அந்த உணவுகள்ல குறைவில்லை. உண்டி 4 விதத்துல 6 சுவைதிரத்துல அந்த மாறாம என்ன பண்றாரு? அந்த உணவு அடியார்களுக்கு செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற அளவுல இருக்காங்க. சரி, இவர் இப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் மற்ற தன்மை இவர் இப்படி இருக்க, நம்ம ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா? அந்த பன்றியாவும் அன்னபக்ஷியாவும் பறந்து போயும் திருவடியை தேடி காணாத ஒருத்தர் இருக்காரு இல்லைங்க? நம்ம சுவாமி. அவர் என்ன பண்றாரு? கொற்றை ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையர். அவர் கொள்கை இப்படி இருக்கு, இவர் கொள்கை இப்படி இருக்கு. அவர் என்ன பண்றாரு? எப்பயுமே ரிஷபத்துலதான் வருவாரு அம்பாலோட. அம்பாலா என்ன பண்ணிட்டா, நீங்க இருமா இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மைய விட்டுட்டு ரிஷபத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு நற்றவர் வேடம் கொண்டு தானாம் தன்மையா வராம சுவாமியாவே வராம என்ன பண்றாரு? ஒரு நல்தவத்து வேடம் கொண்டு எதுக்கு வர்றாருன்னா, ஞாலம் உய்ந்திட நன்னினார் அப்படின்னு ரொம்ப அழகா கொடுக்குறார். நமக்காக தான் இது வர்றார். அதாவது நாயனார் இவ்வளோ இந்த இரவுல கஷ்டப்பட்டு இப்படி உணவு செய்தது எதுக்காகனாக்கா, அந்த நமக்காக தான். ஆமா, நம்ம இப்ப கூட யார கேட்டதாங்க, கைலைக்கு போய் சுவாமி நம்பி நம்மளோட அபரபெருமானார் எவ்வளவு கஷ்டப்பட்டு கைலைக்கு போறாங்க. அங்க கைலைக்கே போனா கூட சுவாமி என்ன பண்றாரு? அப்ப அவரை கைலையில தன்னோட திருவடியில சேர்த்துக்க இல்லாம திரும்பவும் நம்மள திருவையாருக்கு அனுப்புறாரு. காரணம், நமக்காக திருமுறைகள் நிறைய இன்னும் பாடணும், அதெல்லாம் பாடி நம்ம உய்தி அடையணும்ன்றதுக்காக நமக்காக தான் இங்க அனுப்புறாரு இல்லையா? அது மாதிரி சுவாமியோட ஒரு ஒரு செயலும் என்னன்னா, திருவாசகம் முழுக்க பாடிடுறாங்க நம்மளோட மணிவாசக பெருந்தகையார். அவர் வச்சுக்கிட்டு அப்படியே இன்பமா பாடினாரு, இன்பமா கேட்டார் சுவாமி. அப்படியே இருந்திருக்கலாமே, அதை எதுக்கு மெனக்கெட்டு உட்கார்ந்து மானிட ரூபம் கொண்டு இங்க எழுதி நமக்கு கொடுக்கணும்ன்றது எதுக்காக? மாதுக்கம் நீங்கிறதுக்காக. நம்ம பிறந்து 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 இறந்து 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 இறப்பதற்கே தொழிலாயி பிறக்கின்றாருன்ற மாதிரி நம்ம அதை ஒரு தொழிலா வச்சுட்டு இருக்கோம். இந்த சாந்தானம் தேராதே இருக்கு. ஏதாவது ஒரு திருமுறையை படிச்சு எப்படியோ தேரட்டும்ன்ற நம்ம மேல கொண்ட கருணையின் காரணமாதான் சுவாமி வர்றாரு. அதே மாதிரி அவ்வளவு சுத்த சுத்த தத்துவத்துல இருக்கக்கூடிய பெருமானார் இந்த இந்த பூலோகத்துக்கு எழுந்தருள் பண்றது எல்லாமே எதனாலனா, நமக்காக கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி உருவம் கொண்டு இங்க வர்றதெல்லாம் நமக்காக மட்டுமே தான் அப்படின்ற. அதனாலதான் ஞானம் உய்ந்திட நன்னினார் அப்படின்னு கொடுக்குறாங்க நம்ம தெய்வ சேக்கிழா பெருமானார். இப்ப காட்சி மாறுது. எந்த மாதிரியான காட்சி? மாறி காலத்து இரவினில் வைகிவோர் தாரிப்பென்று பசித்தலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்த பின் பண்புற வேரித்தாரான் விருந்தெதிர் கொண்டனன் 9வது பாடல் கொடுக்குறாங்க. என்னன்னா, நல்ல ஒரு மழை காலம். இந்த ஆவணி மாதம் தான் ஆடி முடிந்து ஆவணி புரட்டாசியில நம்மளுக்கு இப்ப மழை தொடங்குது. ஆவணியிலே மழை தொடங்குமா போல அந்த காலத்துல. அப்ப ஆவணி மாசத்துலதான் வர்றாங்க இல்லைங்களா? ஆவணி மகம் தானே சுவாமியோட குரு பூஜையா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? மாரி காலத்து இரவினில் வைகுவோர் தாரிப்பின்றி பசித்தல அந்த ஒரு மழைக்காலம், நல்ல மழைக்காலம். அந்த எந்த தாரிப்பும் இல்ல. என்னன்னா வீட்டுல ஒண்ணும் இல்ல. அரிசிய பருப்பா ஒரு ஒரு எதுவுமே இல்ல. ஒரு நொய் அரிசி இருந்தா கூட ஒரு கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அது கூட இல்ல. எதுவுமே இல்ல. அப்ப அவங்க அடியாருக்குன்னா என்ன, இப்ப ஏதாவது தேடி உணவு செய்திருப்பாங்க. தனக்கு தானே. அதனால எதுவுமே செய்யாம தாரிப்பின்றி ஒரு 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 ஆதரவும் இல்லாம பசி தலை கொள்வோம் 4-5 நாளா உணவுக்கு இல்ல. பாரித்தில அதுக்கு ஆனாலும் என்ன பண்றாங்க? அந்த நாள் அன்னைக்கும் அந்த அன்னைக்கும் வரைக்கும் கூட என்ன பண்றாங்க? யாராவது அடியார்கள் வருவார்களா? இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா,
இவரு இப்ப நம்ம சிறுத்தொண்ட நாயனார்லாம் என்ன பண்றாங்க, தினம் தேடி போய் அடியார கொண்டு வந்து உணவு உண்பிக்கிறாங்க. ஆனா இப்ப இவர் இளையான்குடி மாறனாயனார், நம்ம காரைக்கால் அம்மையார்லாம் என்ன பண்றாங்க, இல்லம் தேடி எந்த அடியார் வராங்களோ அவங்களுக்கு உணவு குடுக்குறாங்க. இவங்க உணவு குடுக்கறதால இல்லம் தேடி நிறைய அடியார்கள் வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு மாதிரியான தொண்டு. அதனால வாசல்ல பாத்துட்டே இருக்கிறாங்க. யாராவது அடியார் வருவாங்களா, வருவாங்களா, வருவாங்களான்னு. 11 மணி ஆயிடுச்சு. நல்ல இரவு நேரம். நல்லா வந்துட்டு இன்னைக்கு கூட பாருங்க அமாவாசை வருது. அப்ப இரவு நேரம். அப்போ வந்து கும்மிருட்டா இருக்குது. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ராத்திரி 11 மணி ஆச்சு. இனிமே யாரும் அடியார் வரப்போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு இல்லத்தை அடைந்த பிறகு பண்புற வேரித்தாரான் விருந்து எதிர்கொண்டன. நம்பி வேரித்தாரான்னா ஒருத்தருக்கு ஒரு மாலை இருக்கும். நம்மள அல்லிமென் முல்லையன்தான் அமநீதிக்கும் அடியேன் படிக்கிறோம் இல்லைங்களா? வணிகருக்கு உண்டான மாலை முல்லைய மாலை. நம்மளோட அந்தணர்களுக்கு உண்டான நம்ம நம்பி சுவாமியோ நம்மளோட பிள்ளை பெருமானார்கள் அணிகிறதெல்லாம் என்னது தாமரைப்பு மாலை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாலை உண்டு. இவ வேரினாக்கா நிறைய தேன் இருக்கக்கூடிய தாறு. இப்ப தேன் நிறைய இருக்கக்கூடியது குவளை மலர். அந்த குவளை மலரை அணிந்திருக்கக்கூடிய குவளை மலர்களை அணிந்த நாயனார் அப்படின்றதுதான் வேரித்தாரான். அவர் என்ன பண்றாங்க, விருந்து எதிர்கொண்டார். விருந்து வராங்க. விருந்துனா என்ன சொல்லுவானாக்கா, இப்ப எல்லாரையும் விருந்தாளின்றோம். அப்படி கிடையாது. யாராவது தெரியாதவர்கள் வந்தாதான் விருந்துன்னு சொல்லுவோம். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, யாராவது வந்திருக்காங்களா, என்ன ஏதோ காய் வாங்கினா பழம் வாங்கினா, என்ன விருந்தாடி வந்திருக்காங்களா, பழம் வாங்குறீங்கன்னு வாங்க. இல்ல விருந்தாடி இல்ல, என்னோட தங்கச்சி வந்திருக்காங்க, என்னோட அம்மா வந்திருக்காங்க. அப்ப தெரியாதவங்க வந்தாதான் விருந்து. இப்ப எல்லாருமே கெஸ்ட் அப்படின்ற சொல்றாங்க. விருந்துனா தெரியாதவங்க வர்றது. இப்ப ஈரமேனியே நீக்கி இடம் கொடுத்து வர்றது யாரு, ஒரு அடியாரு. எப்படி மழையில வந்துரு. மழையில வந்தது கூட நம்மளோட நாயனார் அவ்வளவு அழகா எழுதுறாங்க. ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்தான். தலை துணி எடுத்துட்டு போய் துவட்டி விடுறாங்களாம். இந்தாங்க துண்டு, நீங்க துவட்டிக்கோங்கன்னு கூட சொல்லலையா. அதான் ஈரமேனியை நீக்க இல்ல, நீக்கி இடம் கொடுத்து. இடம் கொடுத்தனா அமர்றதுக்கு ஒரு ஆசனமா இருக்கலாம். இல்லைன்னா இப்போ நம்ம பின்னாடி இவங்க அமுது செய்யற வரைக்கும் அவர் கொஞ்சம் படுத்திருக்காரு இல்லைங்களா. அப்ப ஒரு சின்ன ஒரு படுக்கை மாதிரி ஒரு இடம், ஒரு திட்டை மாதிரியான ஒரு இடத்தை கொடுத்து, அப்போ கொடுத்துட்டு இங்க வர்றார். வேகமா எங்க வர்றார், மனைவியார்ட்ட வர்றார். எதனால, ஆரை இன்னமது விட்டதற்கு ஆசையால். ஏன்னா அவர் வரும்பொழுது என்ன பண்றாருனாக்கா, பசித்தலை கொள்வது. எனக்கு பசிக்குது, உணவு வேணும்னு சொல்லிதான் வந்து கதவை தட்டுறாரு அடியார். அப்ப அடியாராக வந்திருக்கக்கூடிய சுவாமி அப்ப என்ன பண்றாரு, உடனே அம்மா கிட்ட வர ஆரை அவரோட பசி ஆறுறதுக்கு அமுது ஊட்டணும்ன்ற ஆசையால அம்மையார பார்த்து தார மாதரை நோக்கி நம்மளோட பெருமானார அம்மையார பார்த்து நம்ம நாயனார் பேசக்கூடிய பயிற்சி இது. என்ன சொல்றாங்கன்னாக்கா, அம்மா தபோதரர் இப்ப வந்திருக்க அடியார் வந்து ரொம்ப பசிச்சு இருக்கிறாரு. நமக்கு முன்னாடி அவங்க எதுவும் சொல்றதுக்கு வழியே இல்லை. இவரே சொல்றாரு, ஆமா நமக்கு முன்னாடி 4 நாளா சாப்பாடு இல்ல. ஆனாலும் நம்மளோட இமக்குல கொடி பாகர் இனியவருக்கு. அப்ப இமக்குல கொடி பாகர் யாரு, சிவபெருமான் தானே. பாகர் இனியவருக்கு. அப்ப சிவபெருமானோட அடியார் வந்திருக்க, அவருக்கு அமுது கொடுக்கணும். எப்படி அமுது கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெருமானார் கேட்கிறார். நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும் இமக்குல கொடி பாகர் இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுர அமைக்குமாறு எங்கனை அணங்க. தகவுர கொடுக்கணும், ஒரு கஞ்சியோ அதே இல்ல, நல்ல அருமையான உணவு கொடுக்கணும், எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அணங்கே தெய்வ பெண்ணே அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும்ன்றத இங்க இளையான்குடி மாறனாயனார் புராணம் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லி தரும் நமக்கு. மத்த எல்லா புராணம் படிக்க நேரம் இல்லைனாலும் இந்த ஒரு புராணம் படிச்சா கூட போதும். கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், மனைவி கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு அடியாட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி அந்த சிவபூஜை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லக்கூடிய புராணம் இந்த புராணம். உடனே அம்மா சொல்றாங்க, ஏற்கனவே 4 நாளா உணவு இல்ல. அப்போ இந்த இந்த சூழ்நிலைய சொல்றாங்க. மற்றொன்றும் காண்கல, எனக்கு எதுவும் தெரியல. இப்ப மற்ற ஒன்றும் காண்கலன்னும் போதே என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு வழியா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க பாருங்க, மற்ற ஒன்றும் காண்கலன்னாதான் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். மற்ற பச்சைக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்து நீ பிறவாத தன்மை வந்தெழுதினே கற்றவ தொழுதைத்தன் சீக்கரையோரின் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நாம் மறக்கேனும் சொல்லும் நமச்சிவாயவே அப்படின்ற. மற்றோர் பற்று, மத்த
மற்ற பத்து எதுவும் இல்ல. ஆனா ஒரு பற்று இருக்கு. எது பற்றுக பற்றச்சான் பாதத்தின்ற மாதிரி சாமி உன்னோட திருவடியை தவிர வேற பற்று இல்ல. அதான் மற்ற பற்று எனக்கின்றி உன் திருப்பாதமே, வேற பற்று இல்ல. அப்ப ஒரு பற்று இருக்கு, எது சுவாமியோட பற்று. அததான் கொண்டு வந்து இங்க பொருள் பார்த்தாக்கா மற்றொன்றும் காண்கிறேன்னு அம்மா சொல்லும் போதே என்னது ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வழிதான் இருக்கு, அதை தவிர வேற வழி இல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து மற்ற இப்பத்திய நாங்களா இருந்தா என்ன சொல்லுவோம், ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ நீங்க ஒரு துண்டுன்னு ஒண்ணு வச்சிட்டு இருக்கிறீங்க, இதையாவது நீங்க செய்றீங்க, எல்லாமே நானே சொல்றதா இருக்குது, நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியும், இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா அம்மா அப்படி சொல்லவே இல்லை. மற்றொன்றும் காண்கிலேன், வேற ஒண்ணும் தெரியல. அப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஏதில யாரும் தெரியாதவங்ககிட்டயும் போய் கொஞ்சம் கேட்கலாம்னாலும் யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு இல்லை, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வாங்கியாச்சு. அதோட ஒரு 4 தெரு பக்கத்தெரு 2 தெருல கேட்கலாம், ஒரு 4வது தெருவுல போய் யார்ட்டையாவது ஒருத்திட்ட வாங்கிட்டு வரலாம்னாலும் என்ன ஆயிடுச்சு, போதும் 11 மணி ஆகுது, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, யாருக்கிட்ட போய் கேட்க முடியும். அதான் கேக்குறேன், போதும் வகிற்று போமிடம் நேரில்லை. தீது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அடியாருக்கு வந்து செய்விக்க முடியலன்னா அதை விட தீமை எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க, தீது செய்வினை இருக்கேன், என்னோட தீமையின் காரணமாதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி எவ்வளவு அழகா பேசிக்கிறாங்க பாருங்க. அப்போ வந்து அப்புறம் சொல்லிட்டு அம்மா ஒரு தீர்வு சொல்றாங்க. மற்றன்னு சொன்னாங்களே, அப்ப ஏதோ ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த தீர்வை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, செல்லல், அதாவது இப்ப செல்லல்னாக்கா துன்பம். இந்த துன்பம் நீங்கிறதுக்கு ஒரே ஒரு இருக்கு, என்னது, மல்லல் நீர்மலை பகல் வித்திய. நீங்க காலையில என்ன பண்ணா, நம்ம வந்து விதை நெல் வச்சிருந்தோம், இது நாள் வரைக்கும் விதை நெல்லுன்னு ஒண்ணு இருந்தது. அந்த விதை நெல்ல காலையில போய் விதைச்சிட்டு வந்துட்டோம். இந்த விதை நெல்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 2 நாளைக்கு கிட்டக்க ஆஹ் தொட்டியிலயோ இல்லைன்னா வாய்க்கால்லயோ போய் ஊற வைப்பாங்க. அந்த நெல்லை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில போயிட்டு கொஞ்சம் முளை வரும்போது அதை கொண்டு தூவிட்டு வருவாங்க. அதனால அது விதை விதைக்கிறதுன்னு சொல்றது. அந்த அந்த நெல்லை வந்து அன்னைக்குதான் பகல்ல வந்து இப்போ நம்மளோட இளையான்குடி பதிமாறனார் விளைச்சிட்டு வந்திருக்கிறாரு, விதைச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப இப்ப என்ன பண்ணிருக்கோம், நல்லா தண்ணியில ஊறி ஊறி நல்ல என்ன இருக்கும், முளைச்சு வந்திருக்கும். அதான் மல்லல் நீர்முளைனாக்கா நல்லா உப்பி நல்லா ஊறி பருத்து இருக்கும். அந்த நீர் முளை முளை விட்டுருக்கும். அதை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா வல்லவாறு அமுதாக்கலாம், மற்றல்லது ஒன்றறியேன் என்று ஆயிடுவாரு. அப்ப சொல்றாங்க, இதுதாங்க எனக்கு தெரியுது, வேற எதுவும் தெரியல அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உடனே ஐயாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. எவ்வளவு சந்தோஷமானா, இந்த செல்வம் குபேரனுக்கு நிகரா செல்வம் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த செல்வம் எல்லாம் திருப்பி கொடுத்தா எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அப்படி சந்தோஷப்பட்டாங்களாம் நம்மளோட பெருமானார். மற்ற மாற்றம் மனைவியார் கூற முன் பெற்ற செல்வம் என பெரிது உள் மகிழ்ந்து நம்ம என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டு உற்ற காதினால் ஒருப்பட்டனர் சுற்றும் நீங்கவர் செல்லத்தினர். இந்த மாதிரி காதனால இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு என்ன பண்றாங்க, உடனே நம்மளோட நாயனார் என்ன பண்றார், வெளியில வர்றார். வெளியில எங்க, வயல்ல போய் அள்ளிட்டு வரணும் இல்லைங்களா, வெளியில வர்றார். வீட்டுக்குள்ள இருந்த காட்சி வெளியில மாறுது. ஒரு ஒரு சீன் பை சீன் சொல்றாங்க பாருங்க நம்ம தெய்வச்சகன். முதல்ல வந்து அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க, அப்புறம் சுவாமி கைலாயத்துல இருந்து கிளம்பினத சொன்னாங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து கணவனும் மனைவியும் பேசின உள்ள இருக்கக்கூடிய காட்சி காட்டுறாங்க. இப்ப வெளியில வீட்டுக்கு வெளியில காட்சி விரியுது. என்ன சொன்னா, பெருகு வானம் பிறங்கு மழை பொழுந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குள் தான் கருகு மயிரினின் கணம் கட்டுவிட்டு உருகின்றது போன்றது உலகம் எல்லாம். என்னும் உலகத்தோடு யாவரும் துண்ணனிம்படி தோன்ற முன் தோன்றி வண்ணம் நீடிய மைக்குழம்பாம் என்று நன்னல் செய்யா நடிகுரல் யாமத்தில். உச்சி காலம் 11 மணின்னு இப்ப மெதுவா என்ன ஆயிடுத்து, மணி 12 ஆயிடுத்து. அப்ப வானம் வந்து பொத்துக்கிட்டு ஊத்துதுன்றாங்களே, அது மாதிரி ஏதோ பொத்துக்கிட்டு ஊத்துற மாதிரி ஊத்துதான். அப்ப என்ன அதாவது பக்கத்துல இருக்க பொருள் கூட என்ன பொருள்னு தெரிய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மழை. அதான் என்ன எப்படி இருக்குதுன்னா, மழை ஏதோ கருப்பு மைய கரைச்சு ஊத்துறாங்களோ வானத்துல இருந்து அப்படின்னு நினைக்கிற மாதிரி உலகத்துல இருக்கவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரியான ஒரு மழை. அதான் வெளியில வரவே பயப்படுற மாதிரி ஒரு இடி மின்னல் துண்ணன்படி தோன்ற வண்ணம் நீடிய மைக்கொண்ட கருப்பு மைய கரைச்சு ஊத்துறாங்களா அப்படின்ற அளவு எந்த வகையிலையும் வந்து ஒரு ஒரு உதவியே இல்லாத மாதிரி ஒரு நடு இருள் நட்ட நடு ராத்திரியா ஆயிடுத்து. அப்ப வந்து இவர் நம்மளோட பெருமானார் வெளியில வந்து பார்த்தா இது மாதிரி இருக்கு காட்சி. ஆனா எல்லாத்துக்கும் மேல இவர் மனதுல ஒண்ணு என்ன இருக்கு, அன்பு கொண்டு. அதனால அன்பு நீடிய அப்படின்னு சொன்னாரு இல்லையா, ஆரம்பிக்கும் போதே எப்படி சொன்னாரு, அன்புறும் மனத்தால் நாதன் அடியவர்க்குன்னு. அந்த அன்பு மனது கொண்டு இருக்கவர் இல்லையா நம்மளோட பெருமானார், நம்ம இளையான்குடி மாறனார். அப்ப அந்த அன்பு வந்து அவரை போக வைக்குதான், போக ஊக்க ஓர் பேரிடம் முன்ன ஒரு கூடையை எடுத்து
முன்னாடி கவிச்சு தலைமையில கவித்துக்கிட்டு என்ன பண்றாரு, இந்த பறவைகள்லாம் கூட தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வள்ளல் இளையான்குடி மாறனார் என்ன பண்றாரு, குறிப்பின் வழி போறார். குறிப்பின் வழினாக்கா இப்ப நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு டார்ச் லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2வது ஷெல்ஃப்ல ஓரத்துல வச்சிருப்போம். கரெக்ட்டா அதே இடத்துல வைப்போம். அப்படி குறிப்பா போய் எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த இந்த 3 வயல் தாண்டி 4வது வயல்ல வலது பக்கம் திரும்பி, இந்த இன்னும் 2 வயல் தாண்டுனா நம்மளோட வயல் வந்துரும் அப்படி. இதுக்காக போய் யார் வீட்டு வயல்ல நம்ம அள்ளிட்டு வந்துரக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க, அந்த மாரி குறிப்பின் வழி போறாங்க. தங்களோட வயலுக்கு நம்மளோட பெருமானார் போறாங்க. எப்படி போறாங்கன்னா, காலால தடவிக்கிட்டே போறாங்க. ஓ! ஒரு வயல் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பணும். இப்படி காலால தடவிட்டே போயிட்டு, அவரோட வயல கண்டுபிடிச்சுர்றாங்க. கண்டுபிடிச்சுட்டு பார்த்தா அந்த இயற்கை வந்து அவருக்கு நல்ல உதவி செய்யுது. ஏன்னா, விதைச்ச விதை எப்படி இருக்கும்? சேத்துல போய் முளைஞ்சிருக்கும். ஆனா இப்பதான் மழை அடிச்சு ஊத்துது. அதனால என்ன பண்ணுது? எல்லா விதை நெல்லும் என்ன பண்ணுது? மேல வந்து முட்டா ஒரு பக்கமா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே அடிச்சு தண்ணியில அடிச்சிட்டு வந்து ஒரு மூலையா வந்து நிக்குது. எல்லா விதை நெல்லும் அங்க வந்து நிக்குது. அதான் சொல்றார். காலினால் தடவிச் சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தன. தண்ணியோட அடிச்சு மேல வந்து நிக்குது. மேல நின்ன உடனே என்ன பண்றாரு? கையால போயிட்டு அந்த வயலுக்குள்ள இறங்கி கூலினாக்கா இப்படி அரிச்சு எடுக்கிறது. அரிச்சு அந்த கூடை நிறைய எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு கூடைனாக்கா அந்த கூட்டு கூடைன்னுவாங்க. சின்ன கூடைய. இந்த 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 கூடைய எடுத்துக்கிட்டு மேல எடுத்து ஒல்லை சுமந்து வெள்ளை மீனையமா? இல்ல இப்படி வந்து உட்காந்து எப்படி சொல்றது? மேல் எடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர். வந்த பின் மனைவியாரும் அப்ப என்ன பண்றாங்க? அம்மா என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க வீட்ல சரி நாயனார் வந்து 11 மணி ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்து 12 மணி ஆயிடுத்து. இவ போயிட்டு வரட்டும். அதுக்குள்ள செத்த நேரம் ஒரு தூக்கம் போட்டணும்னு இல்லாத வாசப்படியிலே நின்னுட்டு இருக்கிறாங்களாம். வந்த பெண் மனைவியாரும் வாய்தலை நின்றுவாங்க. அப்படியே வாசப்படியிலே நின்றுட்டாங்க. கணவனார் போயிருக்காரு. அடியாருக்கு அமுது செய்யணுமே அப்படியே வாசல்ல அவர் வந்த உடனே அப்படியே அந்த கூடைய வாங்கிட்டு சிந்தையில் விரும்பின என்ன இந்த ராத்திரி நேரத்துல இதெல்லாம் வெட்டி வேலை அப்படியெல்லாம் நினைக்காம சிந்தையில் அப்ப சந்தோஷமா என்ன பண்றாங்களாம் அந்த கனவில் சேத்துல இருந்த நெல் ஆச்சா எத்தனை தடவை 5 தடவை 6 தடவை கழுவுனாதான் இன்னைக்கு நம்ம சாதாரண அரிசி 4 தடவை 3 தடவை கழுவ வேண்டியதா இருக்கு. அந்த சேத்துல எத்தனை தடவை கழுவுனாங்களோ அவங்களுக்குதான் தெரியும். நல்லா அலம்பி ஊத்திட்டு அதுக்கப்புறம் இந்த நெல்லை என்ன பண்ணணும்? வறுக்கணும், வறுத்து குத்தணும். அதனால என்ன பண்றாங்க? வறுக்கணும்னா என்ன வேணும்? விறகு வேணும். ஏற்கனவேதான் 4-5 நாளா சமைக்கல. ஒண்ணும் ஒண்ணுமே இல்லையே. அதனால என்ன பண்றாங்க? ஐயா கிட்ட போய் கேக்குறாங்க. அடுப்புல மூட்டுறதுக்கு விறகு இல்லைன்னு. உடனே ஐயா ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு? இந்த வாரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மேல கூரை மேல இருக்க வாரையெல்லாம் அறுத்து குடுக்குறாங்க. வெட்டி குடுக்குறாங்க. உடனே அந்த சின்னதா அறுத்து அடுப்புல போட்டு அடுப்ப மூட்டிடுறாங்க. அடுப்ப மூட்டிட்ட உடனே என்ன பண்றாங்க? அந்த நெல்ல நல்லா முளைவித்து பதமுன் கொள்ள வறுத்து முதல்ல என்ன பண்றாங்க? வறுக்குறாங்க. அந்த நெல்ல நல்லா வறுக்குறாங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அத வந்து நல்லா இடிக்கணும். நல்லா இடிச்சாதான் அந்த 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 மாதிரி இடிக்கிறதா அவல்னு நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வறுத்து அரிசியாக்கி வாக்கிய உலையில் பெய்து அந்த உலையில போட்டு இப்ப என்ன விருப்பிலின் நடிசலாக்கி வெறுப்பு இல் அப்பனாக்கா விருப்பத்தோட நல்ல அமுது செய்யறாங்க அம்மா. செய்துட்டு மேம்படு கற்பின் மிக்க அம்மா என்ன பண்றாங்கனாக்கா திருப்பி போய் கணவர்கிட்ட போய் கேக்குறாங்க. கறிக்கு நீ செய்வோம் சோறாக்கியாச்சுங்க, குழம்புக்கு என்ன பண்றது, கறிக்கு நீ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திரும்பவும் போய் கணவன்கிட்ட நிக்கிறாங்க. கணவனார் சொல்றாரு, மனசுல நினைக்கிறாரு, ஏற்கனவே எவ்வளவு தூரம் வந்திருக்காரோ தெரியல அடியாரு. வழிவரும் இழப்பினோடும் வருத்திய பசியினால வரும்போதே பசின்னு வந்தாரு. அழிவுறு ஐயன் அது இதுதான் அன்பு. இந்த அன்பு எது அன்புனா இதுதான் அன்பு. ஐயோ சுவாமி வந்தாங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, நம்மளால லேட் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறாராம். அன்பினில் பொழிந்து சென்று அந்த அன்பு அதாவது வந்த 11 மணிக்கு வந்தா என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஏதோ இதே தேடி அந்த உணவு இவ்வளவு நேரம் ஆகும் தானே அப்படின்னு நினைப்போம் நம்மலாம். நானெல்லாம் அப்படிதான் நினைப்பேன். சமையல் அப்புறம் 1 மணி நேரம். ஆனா அப்படின்னு மனசுல நினைக்கணும். என்ன பண்ணணும்? இப்ப குழந்தைங்களுக்கு சமைக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஏதாவது ஐயோ 12 ஆயிடுச்சு பிள்ளைக்கு பசி வந்துருமே. இயல்பா வருது ஒரு தாய்க்கு. அந்த மாதிரி எல்லா அந்த நினைப்பு வரணும். வரதுதான் அன்பு. அதுதான் அன்பு. எது காதல் எது அன்புனா அதுதான் அன்பு. அந்த நினைப்பு வருது இல்லைங்களா? அதுதான் அன்பு. இப்ப நம்மளோட நேயன்குடி மாறனாயனருக்கு வருது நினைப்பு என்னது? வழிவரும் இப்ப ஏற்கனவே எவ்வளவு தூரம் வந்தாங்கன்னே தெரியலையே. இப்ப பசியோட வந்தாங்களே இன்னும் நேரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க பின்னாடி போய் பாக்குறாங்க. சின்ன சின்ன குழியில
கீரை போட்டிருக்காங்க, பாத்தியில கீரை போட்டிருக்காங்க. அந்த குறும்பயிர்கள் எல்லாம் அப்படியே மெதுவா தடவை, ஏன்னா குழி நிரம்பிடுச்சு, மேல நுனியில மட்டும்தான் இருக்கு. அதுலயும் என்ன பண்றாங்க, தடவுறாங்க. ஏதாவது பூச்சி பட்டிருக்குதா, ஓட்டப்பட்டிருக்கா, அதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? அப்படியே தடவி தடவி பார்த்து அந்த கீரைய பறிக்கிறாங்களாம். அது நம்ம தெய்வ செக்கராபெருமான் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க கீரைய பறித்தா மாதிரி இல்ல, சிவபெருமான் இருக்கார்ல, எல்லாம் அல்ல சிவபெருமான், நம்மளோட பாச பழிமுதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்மள வேரோட பறிச்சு நம்மள சிவலோகத்துல சேர்த்துக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி அவரு சிவபெருமான் செய்யற வேலையை இவரு செய்யறாராம். என்ன பண்றாரு, வேரோட குழி நிரம்பாத பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து அப்படின்னு ரொம்ப அழகா அந்த காட்சிப்படுத்துறாங்க. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, சிவபெருமான் நம்ம வினைகளெல்லாம் வேரோட பருங்கி எடுத்துட்டு, பாட்டு இருக்கு, நேரம் தான் இல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு. அப்ப அந்த வேரோட பறித்து கொடுக்கிற உடனே அம்மா என்ன பண்றாங்க, சந்தோஷமா மணமகள் கரைகள் ஆய்ந்து அப்படின்ற அத திருப்பி நல்ல நல்ல தண்ணியில நல்லா கழுவிட்டு, அப்ப தக்க புனித பாத்திரத்தை எதை எதை எந்த இதுல செய்யணுமோ அது மாதிரி வினையினால் அப்ப வேற வேற இப்ப கீரை தான் கொடுத்தாருன்றதுக்காக கீரையை கடைஞ்சி சோத்தை வடிச்சு வச்சிடல, கீரை தண்டெல்லாம் போட்டு ஒரு கூட்டு, அப்புறம் ஒரு பொரியல், அதுல ஒரு பொரியல், அதுல ஒரு காரக்கறி, அதுல அதான் உண்டி 4 விதத்தினில் 6 சுவை திறத்தினு நினைவினால் குறையை நேர்ந்து திரும்ப முன்ன பண்டை நினைவு, முன்ன எப்படி ஒரு சாப்பாடுன்னு வச்சா நிறைய காய்கறி, கூட்டு, கறி, பால் கறி, வடை, பாயாசம் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க, அந்த கீரையிலையும் உணவுலையும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் அம்மா பண்றாங்க. குறையை நேர்ந்து திருவமுது அமைத்து நின்று ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் அப்போ கனவு நேரையும் கூப்பிட்டு காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க, பாருங்க எத்தனை கறி காயெல்லாம் பண்ணிட்டேன் நானு அப்படின்ட்டு அம்மா சாமிய நம்மளோட நாயனாரை கூப்பிட்டு காட்டுறாங்க. கணவனா நம்மை நோக்கி கரியமுது ஆன காட்டி, அப்ப அவருக்கு கரியமுது ஆன இத்தனை எல்லாம் பண்ண இணையில்லாதவரை இந்த அமுது செய்விப்போம். நம்ம இணையில்லாத இவருக்கு யாருக்கும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பெருமானார் இல்லையா? ஆனா அவங்க நமக்குதான் சுவாமின்னு அடியாரையும் சுவாமி இருக்கிறாங்க, நம்ம சாமியா வந்தாலும் அடியாரா பார்ப்போம். அப்ப இணையில்லாதவரை இந்த அமுது செய்து செய்து வைப்பான், வாங்க போயிட்டு அவரை அழைக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு, உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அவற்றுயில் அகற்றல் உற்றார், அகற்றல் உற்றார் அப்படின்றாங்க. அப்ப சாமி சொல்ல முடியாது, கற்பனை கலந்த சோதி கருணைய உருவமாய் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரைவன் இளவலாவிய நீர்மலிவேணியன், இந்த மாதிரி அவரை யாராலாவது உணர்வுனால நினைக்க முடியுமா? அப்படிலாம் உயிர் உரையாலும் உணர்வாலும் அறிய முடியாத பெருமானார். அவரை யார திருவருளால மட்டும்தான், அவரே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அவரே காட்டு வித்த நம்பி சுவாமிக்கே என்னது திருவடி தீட்சை கொடுத்தா கூட தெரியல, காட்டு வித்தால் யார் ஒருவர் காணாதார்னு சிவபெருமான் தன்னைத்தானே காட்டினால் ஒழி யாருக்கும் தெரிய முடியாதவர். ஆனா உணர்வுளார் உணர முடியாத ஒருத்தரை உணர்த்துறதுக்காக இவங்க போறாங்க. போய் அவர் முன்னாடி நின்னு என்ன சொல்றாங்க, அழுந்திய இடருள் நீங்கி அடியேனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோ இந்த அமுது செய்து அருள்க சொல்றாங்க சாமி கிட்ட. அதாவது இதுதான் உலகியலுக்கும் நம்மளோட அருளியலுக்கும் உள்ள வித்தியாசம். அருளியல் கண் கொண்டு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா, சாப்பாடு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு நாம உதவுறோம்னு அர்த்தம். ஆனா ஒரு அடியார் நம்ம வீட்டுக்கு அருளியல்ல அது என்னன்னா, அவங்க நமக்கு உதவுறாங்க, நம்ம அவங்க பணிந்து 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 என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு அமுது கொடுக்குறோம். ஆனா அவங்கதான் நமக்கு உதவுறாங்களோ, நாம அவங்களுக்கு உதவல. புரியுதுங்களா? இதுதான் அருளியலுக்கும் உலகியலுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இங்க போய் என்ன கேக்குறாங்க, அழுந்திய இடர் அந்த இந்த வினைன்ற இடர்ல அழுந்தி போய் கிடக்குறோம் நாங்க. எங்களை எங்களை ஒரு குழியில கிடக்குற மாதிரி நாங்க கிடக்குறோமே, அடியேனேன் உய்ய, நாங்க உய்தி அல்றதுக்காக எங்களை இல்லத்துக்கு எழுந்திருக்க பெருமானாரே இன்று அமுது செய்தார்கள், நீங்க அமுது செய்து எங்களுக்கு அருள் பண்ணுங்க. அமுது செய்து மத்தவங்களா நீங்க சாப்பிட்டு பசியாருங்கன்னு அமுது செய்து அருள்களை. அப்ப அடியார்கள் நம்ம இல்லத்துக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகுது, நம்மளோட வினை போயுது, அவங்களுக்கு எந்த வகையிலயும் இது லாபம் இல்ல. இறைவனை வணங்குறாம, இறைவனை நாம வணங்குறோமே, இறைவனுக்கு ஏதாவது லாபம் மணிவாசகர் கேட்பார்ல, தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா ஆறுகுல சாமி ஒரு டீலிங்ல நீங்க எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு ஆனந்த வெள்ளத்தை கொடுத்தீங்க, என்ன வச்சு என்ன கொண்டுகிட்டீங்களே, உங்களுக்கு என்ன சாமி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு இல்லையா? அது மாதிரி நம்ம சாமிக்கு என்ன லாபம்? பிரபஞ்சத்தையே படைச்ச பெருமானாருக்கு நம்ம படைத்திட முடியுமா? ஒரு அமுது படைச்சிட முடியுமா? பிரபஞ்சத்துக்கே ஜோதியா இருக்க பெருமானாருக்கு ஒரு விளக்கவு போட்டுற முடியுமா? இல்ல ஒரு ஆபரணம் அணிந்து வைத்திரமோ, ஒரு அணிகலன் அணிவிக்க முடியுமா நம்மளால?
எதுவுமே முடியாது. ஆனாலும் என்ன பண்றோம், நம்ம இதெல்லாம் செய்யறோம். செய்ததால என்ன பண்றது, அதனால இறைவனுக்கு எந்த லாபமும் இல்ல. நம்மளோட உயிருக்கு தான் அது உய்தியா அளிக்குது. அதே மாதிரிதான் அடியார்கள் இங்க அமுது செய்யறாங்கனாக்கா அது அடியார்களுக்கு எந்த விதத்துல லாபம் இல்ல. அந்த நம்ம யார் அமுது கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அது உய்தியா இருக்குது. அதுதான் ஈண்டு அமுது செய்து அருள்கன்னு கொடுக்குறாங்க. இப்படி தொழும்படார் ஆகிய நம்மளோட பெருமானார் சொன்ன மாத்திரத்துல என்ன பண்றாராம், சுவாமி அப்படியே சோதியா நிக்கிறாராம். அப்படி தோணுனவுடனே திடீர்னு ஒரு அடியார் வந்திருக்காரு, நம்ம இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு அமுது செய்துட்டு அவங்க போய் எழுப்பும் போது சோதியா இருந்தா அவங்களுக்கு திகைப்பு இருக்கும்ல. அதனாலதான் நிறைய இடத்துல சொல்லுவாரு, நம்மளோட தேற்றால் தேற்ற வேண்டாவோன்னு. நம்ம திகைச்சிருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திகைச்சிட்டாரு. இப்ப சாமி தேற்ற எப்பேற்பட்ட சாமி, மாலும் திருமாலும் தேடினாலும் கிடைக்காத சுவாமி இங்க ஒரு சோதியா, அவங்களுக்கு எப்படி சோதியா போனாரோ அதே மாதிரி இங்க சோதியா வந்திருக்க. அப்படி மயங்கி போய் யாரு என்ன நடக்குதுன்னு இருக்கிற மயங்கி போயிருக்கவங்களுக்கு சாமி மகிழ்ந்து சொல்றாராம். ஏலவார் கோலம் அப்ப முன்ன அம்பால விட்டுட்டு வந்தார் இல்லையா, இப்ப அருட்சக்தி ஆகிய ஏலவார் கோலாலையும் நம்மளோட ரிஷபத்திலேயும் இடப வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர். அப்ப என்ன பண்ணாரு அவரு, எதனால வெளிப்பட்டார் சுவாமி, அந்த திருத்தொண்டர் சீலமார் பூசை. எது சீலமார் பூசை, மாகேஸ்வர பூசைன்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அடியாருக்கு அமுது செய்யற அந்த பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அவரை பார்த்துட்டு நம்மளோட சுவாமி சொல்றாங்க, அன்பனே, எதனால இதெல்லாம் செய்ய முடிஞ்சது, அன்பால செய்ய முடிஞ்சது. அதனால என்ன சொல்றாங்க, அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரு உலகம் ஏதே. அம்மா தானே எல்லாத்துக்கும் உதவுனாங்க, அதனால நீ மட்டும் இல்லம்மா உன் மனைவி அணங்கினோடும் உன் மனைவியோடும் என் பெரு உலகம் ஏதி. என்னோட சிவலோகத்துக்கு அங்க அங்க ஒரு வேலை கொடுக்குறாரு. என்னது, இருநீதி நிதி பரமநிதி ரெண்டுத்துக்கும் வச்சிருக்கிறாரு. யாரு, குபேரன்ற ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணணுமா, அந்த குபேரன் எல்லா நிதியும் எடுத்துட்டு வச்சுக்கிட்டு இளையான்குடி மாறனாயிட்டும் மனைவியாட்டும் சாமி இதை யாருக்கு கொடுக்கட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அங்க அப்பர் அருணணி மன்றத்துல எல்லாம் இளையான்குடி மாறனார் புராணம் கேட்டுட்டு இருப்பாருப்பா, எல்லார் வீட்லயும் கொண்டு கூடு அப்படின்னு நம்ம இளையான்குடி மாறனாயனார் யாருக்கு சொல்றாரோ அவருக்கு குபேரன் கொண்டு செல்வத்தெல்லாம் கொடுப்பா அப்படின்னு. இதை நான் சொல்லல, அது அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. இருநிதி கிழவன் தானே முன் பெரு நிதியம் ஏந்தி, பெரிய பெரிய செல்வத்துக்கு மொழி வழி ஏவல், இதை யாருக்கு கொடுக்கட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதை ஏவல் ஆர்டர் கேட்டுட்டு நிப்பாராம். இன்பம் மாந்திருக்க என்று அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ரொம்ப அற்புதமா அந்த அருளை கொடுக்குறாங்க. இந்த நிதிக்கெல்லாம் தலைவனா ஆக்கிறாங்க நம்மளோட சுவாமி, நம்ம இளையான்குடி மாறனாயினார. இப்பரிசு இவருக்கு தக்க வகையினால் இப்படியெல்லாம் அருள் பண்ணிட்டு முப்புறம் செற்ற முப்பரத்தை எடுத்த நம்மளோட சிவபெருமானார் என்ன பண்ற, அவரு சிவலோகத்துக்கு அந்த தில்லைக்கு போயிடுறார். அந்த பெரியவர் தூய அடியின அப்படி இளையான்குடி மாறனாயனாரோட அந்த திருவடிகளை என் தலைமையில் கொண்டு மெய்ப்பொருள் செய்தி மெந்தன் செயலினை விளம்பல் உற்றேன் அப்படின்னு அடுத்த இந்த புராணத்தை இங்க நிறைவுபடுத்தி காட்டி நம்மளோட அடுத்த புராணத்துக்கு தோற்றுவாய் கொடுக்குறாங்க நம்மளோட தெய்வ சேக்ஷா பெருமானார். இந்த புராணத்தை இங்க இப்படி நிறைவுபடுத்தி காட்டுறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு 10 நிமிடங்களை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த புராணத்துல நிறைய விளக்கங்கள் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதை ஒரு 10 நிமிடம் சிந்திக்கிறதுக்காக நான் அந்த 10 நிமிடத்தை ஒதுக்கிக்கிட்டேன். எல்லா இடத்துலயும் சுவாமி அந்த குரு ஏதாவது ஒரு வழிபாட்டுலதான் வருவாங்க, குருவா வருவாங்க, லிங்கமா வருவாங்க, இப்படியெல்லாம் வருவாங்க. இந்த நாயனாருக்கு மட்டும் ஒரு ஒரு சிறப்பு என்னன்னாக்கா குரு லிங்க சங்கம வழிபாட்டா வராங்க. அது என்னன்னா, அந்த சங்கம வழிபாடுனாக்கா முதல்ல அடியாரா வந்தாங்க இல்லைங்களா, தபோதன வேடத்துல வந்தாங்க இல்லையா, அது சங்கம வழிபாடு. அடியாரா சுவாமி அடியாரா வந்தது சங்கம வழிபாடு. அப்புறம் அழுந்தி இடருள் நீங்கி அடியினேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் அப்படின்னு சொல்லும் போது சோதியா தோன்றுனாங்க இல்லையா, அது லிங்க வழிபாடு. அந்த சோதியா தோன்றுனதான் லிங்கத்தை நம்ம இது பண்றோம், அது லிங்க வழிபாடு. அதுக்கப்புறம் அம்பாலோட ரிஷபத்துல அருள் பண்ணாங்க இல்லைங்களா, அது குரு வழிபாடு. அப்ப குரு லிங்க சங்கமம்ன்ற 3 வழிபாடு, 3 இடத்துலயும் வழிபாடு காட்டி அந்த 3 இடத்தையும் காட்டு. அதனாலதான் நீங்க 3 வகையான பாக்களால நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமானார் எழுதியிருப்பாங்க. 7 சீர் விருத்தத்தாலையும் 4 சீர் கலி விருத்தத்தாலும் 6 சீர் விருத்தத்தாலையும் எழுதியிருப்பாங்க. அதோட என்னன்னாக்கா முதல்ல நாயனாரோட பெருமைகளை சொல்லும் போது 7 சீர்ல வரும். அப்போ நாயனார் இந்த மழை காலத்துல போய் கஷ்டப்பட்டு அந்த உணவை எடுக்கிறாராம். அதனால அதை நீட்டி விரித்து சொல்றதுக்கு லேட் ஆகும். ஒண்ணு தெய்வ சேக்கிழார் பெருமான் நினைக்கிறாங்க, அதை நீட்டி முளைக்க சொன்னா நேட் ஆயிடும்.
அதனால சுருங்க சொல்றாங்க. இன்னொன்னு, நாயன்மார் கஷ்டப்பட்டு உணவு கொடுக்கறத கஷ்டப்பட்டாருன்றது சொல்லக்கூடாது, சுருங்க சொல்லணுன்றதுக்காக 4 சீர்கள்ல அந்த பகுதியை கொண்டு போறாங்க. அரிசீர் விருத்தம் சுவாமி வரக்கூடியது வந்து அரிசீர் விருத்தத்துல கொண்டு வருவாங்க. ரொம்ப அழகா அதெல்லாம் வந்து நம்ம பாசப்பிணி எல்லாம் அறுபட்டு வந்தக்கூடிய அந்த இடத்த ஆறுசீர் வருத்தத்துல எல்லாம் நுணுகி பார்க்கும்போது நம்ம நிறைய சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. அதுல இந்த ரெண்டு இருக்கு. சிவபெருமானருக்கு என்ன பூசை செய்யறோமோ அது எல்லாத்தையும் வந்து இதுல செய்யறாங்க. எதிர்கொண்டு வரவேற்கிறது, சுவாமியை வெளியில எடுக்கிறது, இனிய மதுரம் சொல்றது, நம்ம மந்திரங்கள் சொல்றது, இல்லத்துல வைக்கிறது, அப்புறம் திருப்பாதம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம். அப்ப அப்ப அவர் ஆசனத்துல இருத்துறோம், அர்ச்சனை செய்யறோம். இது வரை அதுக்கப்புறம் கடைசியா என்ன பண்றோம், நைவேத்தியம் பண்றோம் இல்லைங்களா? இதையே தான், இந்த பூசையே தான் அவர் என்ன பண்றாரு, அடியார்களை எதிர்கொண்டு அழைத்து இல்லத்துக்கு எடுவித்து அவங்க பாதங்களை அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் நல்ல வார்த்தைகள் பேசி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நிவேதனம்ன்ற மாதிரி அந்த அறுசுவை உணவு வந்து நம்மளோட பெருமானார் கொடுக்குறாங்க அப்படின்றத நாம ரொம்ப அழகா பாத்துக்க முடிஞ்சது. இதுல வந்து 2 விஷயத்த நான் வந்து சொல்ல விருப்பப்பட்டேன். ஏன்னா உங்க அடியார்கள் வந்து அடியார்களுக்கு அமுது செய்விக்கும் பொழுது செல்வம் வறுமை ஒழிய வறுமை வரவே வராது அப்படின்னு அடிச்சு சொன்னேன். நான் வறுமை வரவே வராது. புராணத்துல வறுமை வருது, ஆனா நமக்கு வரவே வராது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதுக்கு இன்னொரு கேள்வி மூலமா தான் நம்மளுக்கு அது பதில் கிடைக்குது. என்னன்னா, நாயனார் வந்து இந்த பிறவி அதாவது மானிடரா பிறவி எடுத்த பொழுதே என்ன பண்றாங்க, ஒரு மனிதனுக்கு முக்கியமானது உணவு, உடை, தங்கும் இடம். அந்த உணவு இல்லாதையும் இருக்கிறாங்க. அதே சமயம் தங்குமிடம் வீட்டையே அறுத்து என்ன பண்றாங்க, முறிச்சு அடுப்பெரித்து அடியாருக்கு அமுது செய்விக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய செல்வம் இல்லாத காலத்துல கூட தனக்குன்னு ஒரு செல்வம் எடுத்து வைக்கல, அந்த வீட்டை கூட அறுத்து வந்து விறகரிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்த மானிட பிறவியா இருக்கும் பொழுதே அவர் எப்படி இருக்காரு. அவருக்கு வந்து சுவாமி என்ன பண்றாருனாக்கா, செல்வத்தை ஆளக்கூடிய ஒரு ஒரு பதவியை கொடுக்குறாங்க. முன்பெரு நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பம் ஆந்திருக்கேன் என்று அருள் செய்தான்னு சொல்றாங்க. இந்த செல்வத்தெல்லாம் வந்து ஆளக்கூடியது. இந்த பிறவிலே செல்வத்தை மதிக்காத, செல்வத்தை துச்சமென மதிக்கக்கூடிய நம்மளோட பெருமானாருக்கு எதுக்கு அங்கே வந்து செல்வத்தை ஆளக்கூடிய அந்த பதவியை கொடுத்தாங்கனாக்கா, அதுக்கு பதில் அந்த 26வது பாடல்ல கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பதில் எங்க இருக்குதுனாக்கா 2வது பாடல்ல பதில் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன விஷயத்த விரும்பினாங்க, பாரின் மல்க விரும்பி. அப்ப ஒண்ணு ஏரின் மல்களா, ஏரினால வரக்கூடிய செல்வம் வேணும். அப்புறம் வந்து நீரில் மல்கிய வேணியார் அடியாத்திரத்து அன்பு வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, சீரின் மல்கிய அடியார்களோட அன்பு வேணும். 3 விஷயங்கள் தான் அவங்க விருப்பப்பட்டாங்க. அவங்களுக்கு வேணும்ன்றத விருப்பப்பட்டதோட அல்லாம அவங்க என்ன பண்றாங்க, இளையான்குடி மாறனாயனார் இது பாரில் உலகத்துல இது நிரம்பி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒரு அடியார்னா அவங்க செல்வத்தோட இருக்கணும், சுவாமி மேல அன்போட இருக்கணும், அடியாருக்கு அமுது செய்விக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த செல்வம் இல்லைன்னா என்ன கஷ்டம்ன்றது அவருக்கு தெரியும் இல்லையா, அந்த கஷ்டம் எங்கெல்லாம் கடன் வாங்கினாரு, எப்படி எல்லாம் இது பண்ணாரு. அப்போ அடியாருக்கு அமுது செய்விக்கும் பொழுது செல்வம் இல்லைன்னா என்ன கஷ்டம்ன்றது அவருக்கு தெரியும்ன்றதாலதான் அந்த பதவியில சாமி அவரை அமர்த்துறாரு. ஏன்னா நாளைக்கு அவருக்கு அப்புறம் வரக்கூடிய அடியார்கள் யாரேனும் வந்து இந்த மாதிரி எல்லா செல்வத்தையும் வந்து அடியாருக்கு அமுது செய்வித்தா கூட அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குபேரன் கூட நம்ம சாமியை கேட்டுதான் வந்து இந்த செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்ற இதுவும் இருக்காங்க. அப்ப இளையான்குடி மாறநாயனாருக்கு தெரியும், அவருக்கு அப்புறம் வரக்கூடிய அடியார்கள் யாரெல்லாம் வந்து அமுது செய்விக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன செல்வம் வேணும்ன்றது தெரியும்ன்றதால அவங்களுக்கு வேணும்ன்றது எல்லாத்தையும் நம்மளோட பெருமானார் நின்று அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதனாலதான் அன்றைக்கு அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரைக்கும் அடியாருக்கு அமுது செய்விக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த செல்வம் இல்லாத ஒரு நிலைமை, வறுமை பதம்ன்ற அந்த பதம் வரவே வராது. அது வராம பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நம்மளால இளையான்குடி மாறநாயனார் அங்க இருந்து அந்த பதவியில இருந்து நமக்கு இதெல்லாமே செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா, ஏன் வந்து அவங்களுக்கு இதை கொடுத்தாங்கனாக்கா, ஏன்னா அவர் விரும்பினார் எல்லாரும் அடியார்களும் செல்வத்தோட இருக்கணும்ன்றது அவரோட விருப்பமா இருக்கிறதால அந்த உண்டி 4 விதத்துல 6 சுபத்திரத்துல ஒரு குறைவும் இல்லாம யாரெல்லாம் அடியார்களை வந்து அமுது செய்விக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எந்த நாளும் அந்த திருப்பணியில வந்து முட்டுப்படாம இருக்கிறதுக்கு வேண்டிய செல்வத்தை நம்மளோட இளையான்குடி மாறனார் என்றும் இருந்து அதை செய்து கொண்டு இருப்பாருன்றதால அந்த அந்த அடியாருக்கு அமுது செய்விக்கும் போது தட்டுப்பாடு முட்டு
என்றைக்குமே வரவே வராது அப்படின்றத உறுதியா சொன்னேன் நானே. காரணம் என்னன்னாக்கா இதுதான் நம்மளோட புராணம் இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ இன்னொன்னு என்ன, மற்றொரு இது என்னன்னாக்கா, நம்ம என்னெல்லாம் இல்லறத்துல இருந்து நம்ம அடியாருக்கு அமுது செய்விக்கும் பொழுது பெண்களுக்கு இது முக்கியமான ஒரு பாயிண்டா சொல்றேன். ஏன்னா அடியார்கள் ஒரு ஒரு கணவனார் அடியாரா இருந்தாருனாக்கா அவரோட செய்யக்கூடிய தொண்டுக்கு பெண்கள் கூடவே இருந்து அந்த தொண்டை தங்களோட தொண்டா எடுத்து என்னைக்கு அவங்க செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பாக கணவனார் கூடவே சுவாமியோட திருவடியை அடைவது நிச்சயம். அந்த தொண்டை அவங்களும் எடுத்து செய்யும் பொழுது அது அவங்க அதனால்தான் அன்பர் பணி செய்து அந்த சுவாமி சொல்றாரு, என்ன சொல்றாரு, அன்பனே அன்பர் பூசை நீ அளித்த நீ அணங்கினோடும். நீ மட்டும் வான்னு சொல்லவே கிடையாது, அணங்கினோடும் உன் மனைவியோடு வா. அப்ப அந்த ஒரு சிறு உதவி பண்ணா கூட அந்த உதவி பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்னவா இருக்குது, அவங்களுக்கு சிவலோகமே கிடைக்குது. கணவனாரோட அன்பா ஒரு வாழ்வியல்ல இருந்தாலும் கூட அவங்க சிவத்தொண்டு செய்யறதால உங்களுக்கு எளிமையா சுவாமி சிவலோகத்தை கொடுத்துறாரு. அதனாலதான் நீ அணங்கினோடும் என் பெரு உலகம் எய்தி அப்படின்னு சொல்லிட்டு அம்மையாரை விட்டுட்டு போகாம அம்மையாரையே அழைச்சிட்டே போறாரு அப்படின்றது ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. இது ஒரு பெரிய இது. இதுல சித்தாந்தம்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட தொண்டு, அதாவது ஒருத்தரோட நம்மளோட சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் இதெல்லாம் இருக்கு, நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா. மாயையம் ஆணவம் இதெல்லாம் அழிக்க வேண்டியது. அப்புறம் கண்மம் என்ன இருக்குது, சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் அப்படின்றது இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன பண்றாங்க, சஞ்சிதம்ன்றது என்ன பண்றாங்க, கணவனும் மனைவியும் உற்ற காதல் ஒருபட்டு என்ன பண்றாங்க, அவங்க ரெண்டு பேருமே எந்த விதத்திலையும் சுணங்காம சோம்பல் படாம இந்த வனம் சுருங்கினும் மனம் சுருங்காம எந்த இடத்துல சோம்பல் படாம ஒரு மன தளர்ச்சி இல்லாம இந்த அடியாருக்கு அமுது செய்யணும்னு விரும்புறாங்க இல்லைங்களா. அதனால அவங்களோட சஞ்சித மலம் அத்தனையும் விடுபட்டு போச்சு. அப்புறம் இந்த இருட்டு நேரத்துல போனார் இல்லைங்களா சாமி, தடவிக்கிட்டே போனார் இல்லையா. இந்த இருட்டுல சென்றதால அவரோட பிரார்த்தனை சொல்லுங்க, அதை தடைய தாண்டி, அத நம்மளோட ஆணைக்கா தேவரம் தடை ஒன்றின்றையே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடையன் என்றும் அந்நின்றிடும் ஆணைக்கா ஆனலேன்னு அப்ப சுவாமி சொல்லுவாரு. அந்த மாதிரி தடைகளை தாண்டி நம்ம எப்ப போறோமோ, இந்த முயற்சி செய்கிறோமோ, அப்ப நம்மளோட பிரார்த்த கண்மங்கள் எல்லாமே போயிடும். இன்னும் இருக்கிறது என்னது, ஆகாமியம் தான். அது விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் சிவப்பணியை செய்யும் பொழுது இந்த முளை வித்து, அப்ப இன்னைக்கு முளை வித்து வாரிட்டோமே, நாளைக்கு நம்மளுக்கு நெல் முளைச்சு வராதே, நாளைக்கு நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஆகாமியம் இல்லாம அவர் எடுத்ததால விருப்பு வெறுப்பு நீங்கி பணி செய்தால அவரோட ஆகாமியம்ன்ற அந்த மலம், அப்போ சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம்ன்ற அந்த 3 மலங்களும் விட்டு போச்சு. இப்ப இந்த மாயையம், இந்த வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாமே மாயை தானே, மாயையம். அப்ப அவர் அந்த மனை அழுக்கு அறுத்ததால அந்த மாயையம் இந்த 2ம் திறந்துடுது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது ஆணவம் மட்டும்தான். அந்த பின்னாடி அததான் அழகா நம்மளோட தெய்வ சேக்கிரா பெருமான் சொல்லிட்டாங்க இல்லைங்களா. குழி நிரம்பாத புன்செய் குறும்பை தடவி பாச பழிமுதல் போல பறித்து வேரோடு புடுங்கினாங்க. அதனால என்ன ஆச்சு, ஆணவம்ன்றது சுத்தமா போயிடுது. ஆயிரா அன்பினில இருந்ததால அந்த ஆணவம்ன்றதும் சுத்தமா போயிடுது. ஆக இந்த சித்தாந்தப்படியும் என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த அவரோட செயல்லையும் அந்த உற்ற காதல்ல உருப்பட்டு இருக்கிறதால சஞ்சிதம் போகுது, இருட்டுல தடைகளை தாண்டி போனதால பிரார்த்தம் போகுது, விருப்பு வெறுப்பு இல்லாததால ஆகாமியம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, முற்றையும் திறந்ததால மாயை போச்சு. குழி நிரம்பாத பாசப்பழியில இந்த பயிர்களை பறிச்சதால அவரோட ஆணவமும் போனது. அது மாதிரி எல்லாமே போய் சுவாமி என்ன பண்ண, பெருங்கருணை செய்து பேரின்பம் நல்கி அருள் புரிந்தார் நம்மளோட இளையான்குடி பதிமாறனாருக்கு அப்படின்ற வார்த்தை இந்த புராணத்தை இன்றைக்கு அந்த அளவுல நாம சிந்திக்கிறோம். நேரம் இன்மை காரணமாக கொஞ்சம் வேகமாகவும் அதே சமயம் மேலோட்டமாகவும் சிந்திக்கிறதுக்கு இருந்தது. என்னோட நீலகண்டா சேனல்ல 3 பகுதிகளா இருக்குது. விளக்கமா வேணும்ன்றவங்க அதுல போயிட்டு நீங்க கேட்டு என்புறலாம். இன்றைக்கு இந்த வாய்ப்பு அளித்த அப்பர் அருள்நெறி மன்றத்துக்கும் நம்மளோட மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி இப்ரான் இளையான்குடி மாறனாயனார் திருவடிகளை வணங்கி தெய்வ சேக்கிரா பெருமான் திருவடிகளை வணங்கி இன்றைக்கு இந்த பகுதியை கேட்டுக்கொண்டவரும் பின்னாடி யூடியூப்ல கேட்கிற அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.